நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள், ஹாய் கைஸ், இந்த மாதிரி வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பீட் மார்க்குன்னு சேர்க்கப்பட்டிருக்கும். அதை வந்து அலைட் மோஷன் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் அலைட் மோஷன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நான் பீட் மார்க் கொடுத்துருப்பேன், சேர்க்கப்பட்டு கொடுத்துருப்பேன். அதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த பீட் மார்க்கையே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு பீட் மார்க்கும் அந்த வீடியோ மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து எப்படி இமேஜ் எல்லாம் ஆட் பண்ணுறதுன்னு நான் அந்த வீடியோவில் சொல்லி தரேன் பாருங்க. ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, வீடியோ ஸ்டார்ட் 11 இருக்கு பார்த்தீங்களா, 8 அந்த இடத்துல வச்சு கீழே ப்ளஸ் ஐக்கன் இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து என்ன இமேஜ் எடிட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி செட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி 5வது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, பில் கம்போசிஷன் ஏரியா, அது கொடுத்தீங்கன்னா நமக்கு ஃபுல் ஸ்க்ரீன் செட் ஆகணும். இப்போ அந்த ஏரோவை டச் பண்ணிட்டு நம்ம கரெக்டாக அடுத்த பீட் மார்க்லேயே வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 4வது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இப்போ கீழே ஒரு ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, திரும்ப போயிட்டு நீங்கள் இதே மாதிரியே ஒரு இமேஜாக வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஆட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து நம்ம பீட் மார்க் உள்ளே இமேஜ் ஆட் ஆயிடுச்சுன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக அந்த பீட் மார்க் லிஸ்ட் இந்த 2வது ஆப்ஷன் பார்த்தீங்களா, அது கொடுத்தீங்கன்னாவே நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ நீங்கள் அதே மாதிரியே வீடியோட கடைசி வரைக்குமே நீங்கள் வந்து ஒரு இமேஜாக வந்து ஆட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா பீட் மார்க்லேயும் வந்து இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இமேஜுக்கெலாம் வந்து எப்படி எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணுறோன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அந்த சேக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த சேக்கப்பட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே நான் 3 எஃபெக்ட் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த 2வது ஒரு எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எஃபெக்ட் வந்து டச் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிட்டு இந்த சைடில் 3 டாட் இருக்கா, இதை டச் பண்ணி அந்த காப்பி எஃபெக்ட்னு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அந்த பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எடிட் பண்ணுற மாதிரி பீட் மார்க் அந்த இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே இந்த வீடியோக்கெல்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் இமேஜ் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் இமேஜ் அந்த இமேஜுக்கு மட்டும் இந்த இமேஜை டச் பண்ணி இந்த எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி இந்த பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தா இந்த எஃபெக்ட் ஆட் ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இந்த 2வது ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட்டுருங்க. விட்டு 3வது ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜை டச் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் இமேஜ் கட் பண்ணியாச்சா, இந்த 2 இமேஜும் விட்டுருங்க. 4வது ஒரு இமேஜ் வருதுங்களா, அந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே நீங்கள் வந்து என்ன பண்ண இந்த 2 இமேஜ் விட்டுருங்க. அதுக்கு அடுத்த இமேஜ் இந்த எஃபெக்டை கரெக்டாக நீங்கள் வந்து நான் எப்படி எடிட் பண்ணுறதுக்கு எஃபெக்ட்லாம் நான் வந்து கரெக்டாக ஆட் பண்ணுறனோ அதே மாதிரியே நீங்கள் வந்து எஃபெக்டை கரெக்டாக ரெடி பண்ண மட்டும்தான் நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து நம்மளே ரெடி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃபெக்ட் கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அந்த சேக்கப்பட்டே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எஃபெக்ட், இந்த எஃபெக்டை வந்து கரெக்டாக அந்த இமேஜை டச் பண்ணி கீழே எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு கீழே 3 டாட் இருக்கு பார்த்தீங்களா, அதை கொடுத்து காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த பீட் மார்க்கே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜுக்கு நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சா. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 2வது ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அதை விட்டுருங்க. 3வது இருக்கு பார்த்தீங்களா, அந்த 3வதுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த இமேஜுக்கு நம்ம கொடுத்துட்டோமா, அடுத்த இமேஜுக்கு விட்டுருங்க. அதுக்கு அடுத்த இமேஜ் இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே தாங்க
இந்த இமேஜை விட்டுருங்க. இந்த இமேஜ் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எஃபெக்டை மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கனாவே ஆல்மோஸ்ட் வந்து வீடியோவே நம்மளே ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு இந்த ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் இருக்கா, அந்த ஒரு எஃபெக்டை மட்டும் இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். மூணாவது ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டை டச் பண்ணிட்டு இந்த எஃபெக்டையும் அதே மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அந்த பீட் மார்க்கே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டோமா, ஃபர்ஸ்ட் இமேஜுக்கு வந்து நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. ரெண்டாவது ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜுக்கு என்ன பண்ணல, ரெண்டாவது இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்டை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அதில் எப்படி நீங்கள் கொடுத்தீங்களே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்களோ அதே தான் இதுலேயும் பண்ண போகிறீங்க. வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து எஃபெக்ட் மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ எந்தெந்த இமேஜ் மட்டும் நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் இருக்கோ அந்த இந்த இமேஜுக்கெல்லாம் நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெரியும். நம்ம வந்து எல்லா இமேஜுக்குமே வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து நம்மளே ரெடி பண்ணலாம். அவ்வளோதாங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ என்ன வேணுமோ கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.